ஓகே, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செப்பல் வந்து வண்டியில் சொல்லி வச்சிட்டேன். போகுமா ஐஃபோனில் வந்து சார்ஜில் OnePlusல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறேன். OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா ஆனில் இருக்கிறனால கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் கம்மியாகும். பிகாஸ் 2 கேமரா ஆனில் இருக்கும்போது அது 30 FPS 128 இதுக்கு தான் போகும். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளோட ரெக்கார்ட் ஆகிட்டு நம்ம ஃபேஸும் ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பேசுகிறோங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியே ரெக்கார்ட் ஆகட்டும். அது ரொம்ப லாங்கில் பிடிச்சா அதை கேட்கும், நான் கத்தி பேசுகிறத கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு விநாயகர் டெம்பிள் பூட்டி இருக்குது. அதாவது இன்றைக்கி எந்த இதுவும் இல்லை. அதாவது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பூசாரி இருப்பார்ல, ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டு ஒரு ருத்ராஜ் ஒன்று வாங்கணும்னு ஆசை. லாஸ்ட் டைம் வந்தபோது ஷை போட்டு விட்டுட்டேன். இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்ட்டையாவது கேட்டு வாங்கலாமாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் எதோ திட்டாமல் இருந்தால் சரி, பார்க்கலாம். திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேட்குறப்போ. ஸோ கேட்டு பார்ப்போம், ஏதாவது சொல்கிறாங்கன்னா என்னன்னு தெரியல. யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற இங்கே வெளியே சித்தர்கள் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறதா இல்லை உள்ளே போய் விநாயகர் கும்பிட்டு தான் இங்கே எல்லாம் போஸ்ட் போகணும். நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. கீழே மட்டும் தின்னு வச்சுருக்கீங்க. ஒரு நந்தி சிலை இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ இந்த இடத்துல இருந்து என்னை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டார், நான் எந்த எஃபர்ட்டுமே போடாமல். ஸோ அது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இப்போது நான் திரும்பி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் இப்போ நான் உடஞ்சிருக்கிறது தான். ஏதோ புதுசாக போட்டாங்கப்பா. கோவிலுக்குள்ளே நிறையா பேசியிருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை திட்டி கேமரா ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் சைலண்ட்டாக எவ்வளோ தூரம் வந்து கீப் அப் பண்ண முடியுமோ கீப் அப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இடையில வந்ததுனால வந்து கூட்டமே இல்லை. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்குற மாதிரியான சான்சஸ். நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தேன். பக்கத்தில் பாட்டி ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் இருந்தோம் அந்த இடத்துல. ஸோ நீங்களும் என்னென்ன வேணுமோ ஸோ அப்பாவை பார்த்து டேரெக்டாக வேண்டுறவங்க வேண்டிக்கோங்க என்னங்கிறது எல்லாமே. ஸோ பீஸ்ஃபுல்லாக நம்ம வீடியோ மூலியமாக கிளியராக நம்மளால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுங்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ நம்மளோட வீடியோ மூலியமாக அப்போட லிங்க வடிவத்தவங்களால் கிளியராக பார்க்க முடியுதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வேண்டவங்க தாராளமாக இப்படியே பார்த்து வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் எங்கேயுமே இந்த கோவிலை பற்றி பேசியிருக்க மாட்டேன். பிகாஸ் அடிக்கடிக்கு நம்ம வந்துட்டு போகிறோம், அதை பற்றி பேசணுங்கிற மைண்ட் செட் எனக்கு வரல. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி சொல்லி தானே ஆகணும்னா. ஸோ இந்த ஹில்ஸை தென் கைலாஷ்னு சொல்லி கூப்பிட்றாங்க, சவுத் கைலாஷ்னு சொல்லப்படுது. இது வந்து 7 மலை இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ 7 மலை நம்ம ட்ரக் பண்ணி மேலே போய் பார்க்குறப்போ சிவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். சேம் டைம் அந்த இடத்துல ஒரு ஆயில் மாதிரி ஒரு திரவம் நேச்சுரலாக வந்து சுவருக்குது. அது வந்து எப்படின்னு தெரியல, அது மிராக்கல் தான். சேம் டைம் 5வது மலையில் பார்க்கும்போது அந்த மலை தின்னூறு மலைன்னு வந்து அழைக்கப்படுது. அந்த மலையில் மண்ணுக்கு பதிலாக தின்னூறு மாதிரி தான் அது இருக்கும் பார்க்குறக்கு லிட்டராக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள், அது எப்படிங்கிற மாதிரி டவுட்டில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிளாக தானே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 மலையோட ஸ்டார்டிங் கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கோவிலுக்குள்ள தான் நம்ம இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல் அந்த டைமில் வந்து இந்த கோவில் ரொம்ப க்ரௌடடாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ சைலண்ட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது மேலே போகிறதுக்கு ஃபெப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக டைம் எனக்கு தெரியல. இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வெள்ளியங்கிரி போய்ட்டு வரும்போது தூங்கணும். இந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கிற இந்த அடிவாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்கள்லாம் வந்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த ஹில்ஸ் ஏறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. லைக் 10 வயசுக்குள்ளே 50 வயசுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். இந்த ஐயப்பன் கோவிலுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி ஒரு ரூல் இருக்குது. பட் 50 வயசுக்கு மேலே கண்டிப்பாக யாராலும் ஏற முடியாது. பிகாஸ் 20 வயசு பையனால் கூட ஏற முடியாது. அந்தளவுக்கு இந்த ஹில்ஸ் வந்து ட்ரக்கிங்கில் வந்து பீக் லெவலில் இருக்குது. ஸோ அப்படி ஒருத்தங்க 50 வயசு 40 வயசுக்கு மேலே இந்த ஹில்ஸ் ஏறுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிட்னஸ் வந்து பயங்கர பீக்காக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன், தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. சப்போஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இதை பற்றி பேசுறதுக்கான எஸ்டி சேனல் கிடையாது, நம்ம வந்து மொட்டல் வைக்கிங் சேனல் தான். ஸோ பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரிய வைக்கிறதுக்காக வேலோட எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. அதாவது நம்ம ராசியில் இதை வேண்டிட்டு ப்ளேஸ் பண்ணால் சம்திங் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்திங்
எனக்கு சொன்னாங்க, அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. நான் வேணால் வாய்ஸ் ஓவரில் வேணால் அடே என் மண்டை மேலே குச்சிருப்ப நீ. சாப்பிட்ருக்கான் பாருங்களேன், பொறுக்கி சாப்பிட்றான். அவனும் சாப்பிட்றான். அட ஒரு இடத்துல நில்றான். அடிடி அவனையாண்டா தூக்கி போடுற. ஈஸ் அவனை தூக்கி வீசிட்டாங்க ஈஸ் அவன். ஓகே, ஸோ ரமராசி மிதுனம் நல்லபடியாக நடக்கட்டும். நான் இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசு ஒரு மாதிரி, அதாவது எமோஷ்னல் ஆகிடுங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. மனசு ஒரு மாதிரி இழகிடும், எமோஷ்னல் ஆகிடுவேன். ஒரு மாதிரி எல்லா கஷ்டத்தையும் இங்கே கொட்டுற மாதிரி இருக்கும். எனக்குள்ளே நான் வந்து சிவன்கிட்ட பேசிக்கிற மாதிரி இருக்கும், நேருக்கு நேராக நின்று பேசிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எமோஷ்னலாக நானே க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி அழுதுருவேன். ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எவ்வளோ வழியில் ஏன் கொடுக்குறாருன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த இடம் எனக்கு எமோஷ்னலான ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு இடம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது இல்லாமல் இந்த கோவிலில் சிறப்புன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் இது ஒரு மினி கைலாயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 மலை இருக்குது. 7 மலையை மேலே தாண்டி போய் பார்த்தா சிவனோட பாதத்தை பார்க்க முடியும். நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஒரு டைம் அதை பார்த்துருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் தம்பி போகலான்னு கூப்பிட்டேன், நான் தான் வரலன்ட்டேன். இது வந்து தென் கைலாயம், மினி கைலாயமாக தென் கைலாயம். இது 7 மலையை தாண்டி ஏறி போய் பார்க்கணும். அந்த 7 மலையை ஏறும்போது நம்மளோட எல்லா விஷயங்களும் நம்மளை இருந்து கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. இதை பற்றி பேசணுன்னா நிறையா பேசலாங்க. ஆனால் இப்போ எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக நான் வந்து பிரேக் ஆகிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணே கலங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு ஒரு போராட்டம் கிரியேட் ஆகிரும், அதாவது எமோஷ்னல்ஸுக்கும் எனக்கும். ஏன்னா நான் ஈஸியாக இங்கே வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுது கொட்டிடுவேன். அதனால் வந்து ஈஸியாக அழுதுருவேன் அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா. பட்டு இப்போது என்னோடய சுச்சுவேஷனுக்கு என்னோடய கடைசியான ஒரு இடம் இது தான். இதுக்கு மேலே என் கையில் எதுவும் இல்லைங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இனி பின்னாடி இருக்காரு பார், எல்லாம் அவர் கையில் தான். பார்த்துக்கலாம். ஸோ லிட்டரலாக நான் அழுதுட்டேன். ஸோ அதான் உடனே ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது, தாமரை பர்பிள் தானே அது. ஜூம் பண்ண முடியுமா? ஜூம் பண்ண முடியுது. அது அவர் பார்த்துப்பார், தெரிஞ்ச அவருக்கு அதை எப்படி தொடங்கிட்டு போகணுங்கிறது தெரியும். பார்த்துப்பார். அப்பந்தானே உள்ளே பார்க்காமே விட்டுருவார். பார்ப்பார். ஓகே, இதுதான் தாமரை. கொஞ்சம் நேரம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே வந்து சைலண்ட் அண்ட் போல்டு கேரக்டர் மாதிரி தான் இருப்பேன். பட் நம்ம பிடிச்சவங்ககிட்ட எப்பயுமே நம்ம ஒரு குழந்த மாதிரி இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீப்லி வந்து சிவனை அப்பாவாக நினைக்கிறதுனால அவர்கிட்ட நான் ஈஸியாக எமோஷ்னலாக அழுதுடுவேன். அதாவது என்னை அறியாமையே என் கண்ணு கலங்கிடும், என்னை அறியாமல் நான் அவர் கூட வந்து பேச ஆரம்பிச்சிருவேன், கஷ்டத்தை கொட்ட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் எப்போ நான் அவர்கிட்ட புலம்புனாலோ இல்லை அவரை பற்றி யோசித்தாலோ என் கண்ணு தானாக கலங்கும். அது ஏன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இங்கே தான் நான் உடைவேன், என் கஷ்டத்தை கொட்டுவேன். அந்த மாதிரி ஒரு எமோஷன் கனெக்ஷன் மாதிரி. ஏன் இந்த பொண்ணு எனக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல, ஏன் தெரியல. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது ஒரு மாதிரி குருகுருன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன எதுங்கிறது சுத்தமாக எனக்கு வந்து ஐடியா இல்லை. கிளம்புவோம். இந்த இடத்துல நான் வண்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசிச்சு, அதாவது இந்த கோயில் மேலே மலை மேலே ஏற முடியுமா அப்படின்னு. நானும் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரமே என்கிட்ட பேசுறதுக்கு தாங்கிட்டு நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்கிட்ட பேசிச்சு. அப்புறம் நான் இல்லை, சீசன் டைமில் தான் மழை போக முடியும், இப்போ டைம் இல்லை, அதுதான் பொண்ணுங்க அளவு தலையை அதை வந்து பொண்ணுங்க ஏற முடியும்னு நினச்சிட்டாங்க போல அவங்க.
ஸோ பொண்ணுங்க என் மேலே ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். தென் அவங்க திரும்பி வேற ஏதோ பேச ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. பட் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதான் இதனால தான் எனக்கு எந்த பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. இப்படிதான் பிளேட் பண்ண தெரிலன்னா அப்புறம் என்ன சொன்ன பண்ணுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி இருந்துட்டு காசு கேட்டாங்க. என்ற மாதிரி சேஞ்ச் இல்லை. ஸோ ஒரு 100 ருபீஸ் எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கு அந்த பாட்டி நமக்காக வேணுனாங்க, நம்மளை ப்ளஸ் பண்ணாங்க. அந்த கிளிப் ஆட் பண்ணுற பார்க். அந்த பாட்டி என்ன ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்களோன்ற பாதத்துல என்னோட பிரார்த்தனால ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி அடையணுங்கப்பா. இந்த குழந்தை மனசு சந்தோஷப்பட்டு மகிழ்ந்துக்கணுங்கப்பா. ஏழுமலையா ஆசீர்வாதம் பண்ணி இந்த குழந்தைய அனுப்பிச்சுக்கணும். நல்ல பரவாயில்ல பாட்டி, நீங்க சொல்லுங்க. எனக்கு வச்சுல நீங்க நல்லா இருந்தீங்கன்னா போதும். சரி, என்னை நல்லா வச்சிருந்த மாதிரி உன்னையும் நல்லா வச்சிருக்கோம். சரியா? சரி பாட்டி, தேங்க்யூ. போயிட்டு அவங்க அந்த மாதிரி ரெக்கார்டு பண்ணல. அதுக்கு முன்னாடி நிறையா பண்ணாங்க. அதாவது அது எனக்கு லிட்டராக ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுச்சு. அது கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுக்கிறேன். அவங்க இருப்பா வண்டி எடுக்காத ஒரு நிமிஷம் நில்லுப்பா, அசையாமல் நில்லுப்பான்னாங்க. எனக்கு புரியல ஒன்றுமே. திடீர்னு அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்களே. எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர்த்திட்டு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன்கிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த விஷயம் அப்போ தான் என் கண்ணுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுத்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நமக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதில் தான் கடவுளை பார்க்க முடியும்னு அடிக்கடிக்க சொல்லுவேன். ஸோ அவங்க என்ன மேபி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன விரும்புங்களுக்கு போய் சேரட்டும். ஓ மை காட், கண்டென்ட் காட்டினாண்டா. ராஜா எங்கே போகிறீங்க? பார்த்து பத்திரமா போங்க. ஓடு மேலே ஓடு.